தம்பிகள் உங்களுக்குள்ள அண்ணன் உங்களுக்குள்ள அண்ணி எனக்கு ஒண்ணும் ஆகல. இப்ப நடக்கல. இனிமே எப்ப எங்க அண்ணன் ஆளு வச்சு அடிச்சாரோ அப்ப நான் முடிவு பண்ணிட்டேன். இது வரைக்கும் நான் அடங்கி போனேன். இனிமே அதுக்கு அவசியம் இல்ல, பிரயோஜனமும் இல்ல. நம்ம இந்த ஊர் விட்டு போயிடலாம். என்னால அங்க திரும்பி போக முடியாது. எனக்கு நான் யாருமே இல்லை. இத்தனை வருஷம் என் அண்ணன் நினைச்சிட்டு இருந்தவர் என் அண்ணனே இல்லை. என்னால என்ன ஆதாயம் தான் பார்த்தாரே தவிர என்னை பத்தி அவர் கவலைப்பட்டதே இல்லை. நானும் உங்களை மாதிரி ஒரு அனாதைதான். நான் உங்க கூட இருந்துடுறேன். எங்கேயாவது கூட்டிட்டு போயிருக்கு. நான் ஏன் சொல்றேன்னா எதுக்கும் துணிஞ்சு வரு. என் கண்ணு முன்னாடி ஏதாவது நடந்தா அது தாய்க்கிற சக்தி எனக்கு கிடையாது. ஹம்சிவனி, நான் சொல்றது கேளு. ஓடி போய் வாழறது ரொம்ப சுலபம். நாம இங்க உன் அண்ணன் முன்னாடி இந்த ஊர் முன்னாடி வாழ்ந்து காட்டணும். என்ன நம்ப. என்ன இருந்தாலும் இவனுக்கு இவ்வளவு திமிரு இருக்க கூடாது. நமக்கே இவ்வளவு கோவம் வருதுன்னா கூட பிறந்தவனுக்கு எவ்வளவு கோவம் வரும். என்னையா பேசாம நிக்கிறீங்க? ஆத்தாளுக்கு ஒண்ணுன்னு நாமளும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா எப்படி? வல்லத்தாரு, நீங்களே வாய மூடிட்டு இருந்தா எப்படி? இவனை என்ன பண்ணலாம் சொல்லுங்க. இந்த அனாதை பையில இழுத்து போட்டு கண்டம் தினமும் வெட்டி போட்டா கூட கேட்கறதுக்கு இந்த ஊர்ல எவன் இருக்கான்? நான் இருக்கேன்டா. நீங்க எவனாவது ஒரு வார்த்தை பேசுறீங்க, சீரி புடுவடா சீரி. நானா பேருந்து பார்த்துட்டு இருக்கேன், வாழ்க்கை வந்தபடியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. சம்பந்தப்பட்டவங்களே சும்மா இருக்காங்க. உங்களுக்கு என்னடா வந்தது? யாரோ போக்குற அனாதன்னு சொன்ன எவ்வளவு இழுத்து போட்டு வெட்டிடுவோம். நாம பய முன்னாடி நல்ல ஆம்பளையா இருந்தா கைய வச்சு போடுறா. இன்னைக்கு முடிவு தெரியாம விட மாட்டோம்டா. நிறுத்துங்க. எல்லாரும் வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க.
தம்பி துரை மேல மட்டும் தப்பு இல்ல. இந்த நிலைமைக்கு காரணம் நான் தான். ஆரம்பத்திலிருந்தே என் தங்கச்சியோட உணர்ச்சிகளை மதிக்காம, அவங்க உண்மையான அன்பை புரிஞ்சிக்காம நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இவங்களை பார்த்தது நான் ஆத்திரப்பட்டேன். ஆனா எந்த சாமி புண்ணியமோ அவசரப்படல. வளர்த்துட்டு பலி கொடுக்கறது பாவம். அதுக்கு பரிகாரமே கிடையாது. முடிச்சு வைக்கிறதா முறை. அதுதான் தர்மம். அடுத்த முகூர்த்தத்திலேயே உங்க 2 பேருக்கும் கல்யாணம். என்னமோ வாக்கு கேட்கணும்னு என்ன வர சொல்லிட்டு இப்படி அமைதியா நின்றுட்டு இருந்தா எப்படி? பிரச்சனையே அதான். என் குறை எப்படி சொல்றது? பரவாயில்ல, சொல்லுங்க. அது ஒண்ணு இல்ல, முடிய போற வாழ்க்கை தானே, ஒரு சின்ன குட்டி சேவர் போதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ நம்ம ஆரம்பிக்க போற வாழ்க்கைக்கு ஒரு சின்ன குடிசையாவது வேண்டாமா? அதான் கேட்டு போலான்னு வந்தேன். அருள் வாக்கு சொல்றாமன்னு ஒரு கோபுரத்துல குடி வைக்க முடியலனாலும் என் மேல அன்பு வச்சிருக்கிற அம்சவேணிய ஒரு குடிசையிலையாவது குடி வைக்க முடியுமா? இந்த அம்மனை பொறுத்த வரைக்கும் தம்பிதுரையோட இதயம் தான் அந்த ஹம்சவேணி குடியிருக்கிற கோயில். ஹம்சவேணி, உன் தம்பிதுரை வந்திருக்க, வெளியே வா. இந்த ஊரே சொல்லுது ஹம்சவேணி, நம்ம கல்யாணம் நடக்காதுன்னு இந்த ஊரே சொல்லுது. ஆனா எனக்கு தெரியும், உன் மனசு எனக்கு தெரியும், நீ சொன்னது உண்மை இல்லைன்னு எனக்கு தெரியும். நீ சொன்னதை இந்த ஊர் நம்பலாம், நான் நம்ப மாட்டேன். ஏதோ நடந்திருக்கு. தைரியமா வெளியே வந்து நீ சொன்னது உண்மை இல்லைன்னு இந்த உலகத்துக்கு சொல்லு. தெய்வ வாக்கு பொய் வாக்காக கூடாது அம்சவேணி. அப்படியே நீ சொன்னது உண்மையா இருந்தாலும் ஏன் முன்னாடி வந்து சொல். என் வாழ்க்கையில நான் நேசிச்சது 2 பேர். ஒன்னு என் ஆத்தா, இன்னொன்னு நீ. அறியாத வயசுல என் ஆத்தாவை நான் பறி கொடுத்துட்டேன். இப்ப எல்லாம் தெரிஞ்ச வயசுல உன்னை எப்படி சாகணும்னு நினைச்சவன வாழணும்னு ஆசைப்பட வச்சேன். இப்ப வாழணும்னு நினைச்சவன ஏன்? எனக்கு யாரு இருக்கு அம்சவேணி? உனக்கு நான் தாலி கட்டினா மறுநாளே நான் செத்துருவேன்னு சொன்னல. இப்ப நீ வரலன்னா மட்டும் நான் உயிரோட இருப்பேன்னு நினைச்சியா? தாலி கட்டுற ஒரு நிமிஷம் என் கூட வாழ்ந்த போதுன்னு சொன்னீங்க. அந்த தாலியோட வந்திருக்க அம்சவேணி. நீ யாருக்கும் பயப்பட வேண்டாம். நீ அடைஞ்சிருக்கிற இந்த சிறையில இருந்து வெளியே வா. நான் இருக்கேன், உன் தம்பியோட இருக்கேன். அவர் ஒண்ணும் செஞ்சிடாதீங்க. உங்களுக்கெல்லாம் நான் இப்போ ஒரு உண்மையை சொல்ல போறேன். நீங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி இவர் எனக்கு அண்ணனும் இல்ல, இவரோட கூட பிறந்த தங்கச்சியும் இல்ல. இது வரைக்கும் நான் ஊருக்காக சொன்னதெல்லாம் தெய்வ வாக்குதான். ஆனா இன்னைக்கு எனக்காக, என் வாழ்க்கைக்காக சொன்னது பொய் வாக்கு. அந்த பொய்யை நான் சொல்லாம இருந்திருந்தா எனக்கு வாழ்க்கை கொடுத்து எங்க அண்ணன் தம்பிதோரோட வாழ்க்கை அழிச்சிருப்பாரு. என் அண்ணன் உங்க சுய லாபத்துக்காகவும் வருமானத்துக்காகவும்
எனக்கு கல்யாணமே நடக்க கூடாதுன்னு நினைச்சீங்க. என்ன வளர்த்து ஆளாக்கி இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் உங்க வீட்டுல நான் எப்பவுமே ஒரு அனாதையா தான் இருக்கேன். எனக்கு இந்த ஆடம்பரமான வாழ்க்கை வசதி எதுவும் வேண்டாம். சுதந்திரமா வாழ விடுங்க. நீ என்னம்மா இந்த பயல போய் கழிச்சுக்கிட்டு உன்னை ஆத்தா ஆத்தான்னு இந்த ஊரை கொண்டாடுது? இந்த பயலுக்கு நான் அவ்வளவு காலமா? மாப்பிள சீமாப்பிள அவனை ஹம்சவேணிக்கு நீ பண்ண துரோகத்துக்கு இப்ப நான் உன்னை வெட்டினா ஏன்னு கேட்கறதுக்கு யாரும் கிடையாது. பயப்படாத, உன்னை நான் வெட்ட மாட்டேன். தப்பு பண்ணவங்க தலையெல்லாம் வெட்ட ஆரம்பிச்சா இந்த உலகத்துல எவனும் தலையோட நடமாட முடியாது. யாருன்னு தெரியாத அனாதை ஒருத்திக்கு இருக்க இடமும் உடுக்க துணியும் பசிக்கு சோறும் போட்டு தங்கச்சிங்கிற அந்தஸ்தையும் கொடுத்து ஆளாக்கி இருக்கிய அந்த மனுஷத்தன்மைக்காக இப்ப நான் உன்னை விடுறேன். எப்படி? இது நாள் வரைக்கும் உனக்காக கஷ்டப்பட்ட அந்த அனாதையோட முகத்தை பாரு. அவன் நல்லா இருக்கணும்னு நினைச்சினா இந்த அறுவாழை கீழே போட, இல்ல இந்த 2 அனாதைகளை நீயே வெட்டி போட. மாப்பிள்ள என்ன மன்னிச்சிருப்போம்.